இந்த வீடியோவில் நம்ம JBL ரிஃப்ளெக்ட் மினி NC இந்த மாடலில் இருக்கக்கூடிய கேஸில் இருக்கக்கூடிய பேட்டரியை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாடல் நெக் பேண்டில் கேஸில் இருக்கக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த ரீசனால் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உப்பிருச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸில் இருக்கக்கூடிய பேட்டரி உப்புனதுனால இது ஈஸியாக டிஸ்அசம்பிள் ஆகிருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரேவை தான் யூஸ் பண்ணணும். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி 3 டெர்மினலை கொண்டது, அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் NTC லைனும் இருக்கும். இப்போது இதில் இருக்கக்கூடிய பேட்டரி டோட்டலாக உப்புனதுனால இதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வெளியில் எடுக்கணும். இந்த மாடலில் இருக்கக்கூடிய லித்தியம் அயான் பேட்டரியோடைய மேக்கர் வந்து கிரேட் பவர். மாடல் வந்து GSP 092030. நாமினல் வோல்டேஜ் 3.7 வோல்ட்டு, நாமினல் கெப்பாசிட்டி 300 மில்லி ஆம்ஸு. இப்போது நம்ம இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பேட்ரி இதே மாடல் பேட்ரி கிடைச்சாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நாமினல் வோல்டேஜ் 3.7ம் கெப்பாசிட்டி 300 மில்லி ஆம்ஸும் கொண்ட 1.11 வாட் ஹவர் கொண்ட லித்தியம் அயான் பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி ஒரு பேட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேட்ரி நமக்கு கிடச்சிருக்க பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டெர்மினல் தான் இருக்கும், NTC டெர்மினல் இருக்காது. ஸோ NTC டெர்மினலை நம்ம வந்து சால்டர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி இதிலேருந்து எடுத்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சிப்பையே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம சிப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பேட்டரியில் இருக்கக்கூடிய 2 டெர்மினலை இதில் இருக்கக்கூடிய 2 ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் இது ரெண்டுலேயுமே நம்ம வந்து சால்டர் பண்ணிடலாம். இதோடைய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 3 அவுட்புட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் NTC. இப்போது பேட்டரியை ஃபுல்லாக சால்டர் பண்ணிவிட்டு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ரைமரி லைனை வந்துட்டு நம்ம கேஸில் இருக்கக்கூடிய PCB போர்டில் சால்டர் பண்ணிடலாம். சால்டர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு டெர்மினல் இன்னொரு டெர்மினலோட ஓவர்லேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. எல்லா ப்ராசஸும் முடித்ததுக்கப்புறம் சார்ஜிங் பாயிண்ட்டை வந்துட்டு ப்ளக் பண்ணி பார்த்துட்டு சார்ஜிங் கரெக்டாக ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிங்க. மேக்ஸிமம் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடைய டியூரேஷன் டைமையும் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஓவரால் நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய டெர்மினலை வந்துட்டு நம்ம பர்மனன்ட் சால்டர் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் பண்ணிடணும். இந்த பாயிண்டெல்லாம் நம்ம சால்டர் பண்ணோமோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்சுலேஷன் பண்ணுறது நல்லது. மேக்ஸிமம் இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய அந்த NTC சிப்பையும் வந்து நம்ம இன்சுலேஷன் பண்ணிவிட்டு பேட்டரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு NTC லைனை வந்துட்டு மேலேயே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு டிவைஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். டிவைஸை வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகும் பொழுது ஆல்ரெடி டிவைஸ் உப்புனதுனால அந்த ஃபிக்ஸிங் வந்து ஏரியாவிலலாம் கேப் இருக்கும். மேக்ஸிமம் ஃபெவிக்விக் அப்படி இல்லைனா T8000 க்ளூஸை வந்து யூஸ் பண்ணுறது மூலமா இந்த கேப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது TWS இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பேட்டரியும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் முடியல அப்படின்னா அபவுட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பட்டன் செட்.